ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல அற்புதமான திரைப்படங்கள். ஸோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க, நாங்கள் பார்த்துட்டோம். வந்து அதுக்கு தான் உங்களுக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு, உங்களை கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கோம். எழுதி கொடுக்க சொன்னால் சூப்பராக எழுதி கொடுத்துருவேன். எழுதி கொடுத்தேன் அவங்கள்ட்ட. வந்து ஒரு மனிதனுடைய அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல். அந்த உடல் தான் மெய். அந்த உடலுக்கு எது மிக முக்கியமானது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு அங்கீகாரம் தேடுறது தான். நம்ம எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், அதில் ஒரு நான் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையை தேடுறது தான். அப்படி தேடப்பட்ட மனிதர்கள் தான் நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அந்த திறமை இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்குள்ளே, இந்த என்எஃப்டிசிக்குள்ளே, இந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ மீதி பேருக்கு இல்லை, ஆனால் இருக்குது. ஆனால் அந்த திறமை எங்கே கொண்டாடப்படுதோ அவன் உள்ளே இருக்கான், கொண்டாடப்படாதோ வெளில இருக்கான். அப்போ நீங்கள் கொண்டாடப்படக்கூடிய ஆட்கள். ஸோ உங்களுடைய திறமையை நாங்கள் விருது கொடுத்து நாங்கள் கொண்டாட போகிறோம். ஏன் கொண்டாட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் இந்த உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் நிறைய படைப்புகள் புது புது கோணத்தில் ஸோ நீங்கள் செய்யணும். அதன் மூலியமாக உங்களுடைய வெற்றியும் தக்க வச்சுக்கிறலாம். நீங்கள் நம்ம பிறந்ததுக்கான ஒரு 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 அடையாளம் என்ன, நம்ம ஜெயிக்கணும். ஏதோ ஒரு ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கணும். அந்த வெற்றியை நாம் வந்து அடைஞ்சிடலாம். ஸோ அதற்கு உறுதுணையாக வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இயங்கிட்டு இருக்கு. அதில் மெய்யும் இந்தியாவில் வந்து இயங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மெய் இப்போது நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் கம்மியாக தான் தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து இன்னைக்கு பெர்லின், வெனிஸ் எப்படி வந்து டொரண்டோ, மியாமிங்கிறது இருக்கிற மாதிரி ஸோ ஆஸ்காரை நோக்கி நாங்களும் இந்தியாவில் நம்ம நகருவோம். என்ன, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான். நாங்கள் மட்டும் இப்போ நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் உழைக்க போகிறீங்க. அதை நாங்கள் வந்து மெய்க்குள்ளே கொண்டாட போகிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து உலக அரங்கில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட ஸோ மெய்க்கு விருது பெற வந்த அனைவரையும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.